I'm just a different kind of a woman அப்படின்னு தான் என்னுடைய உங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி you don't prefer, you don't like. No, I don't like is a different thing. Okay. I don't prefer. எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கோபம் அதுதான். அப்ப பண்ணிட்டீங்க, சரி போச்சு விடுங்க. அதெல்லாம் பழையன்னு சொல்றீங்க, ஆனா இப்போ என்ன பண்றீங்க? எக்ஸாக்ட்லி. இப்போ அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லைன்னு தான் ஆன்சர் வரும். இந்த புல்லிங், ஸ்கூல்ல நடக்கிற புல்லிங்கோ இல்லை இந்த டாய்லெட் விஷயமோ, அதெல்லாம் வந்து எனக்கு சொசைட்டியில் ஒரு டயலாக், ஒரு டிபேட்டை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக இருந்துச்சே தவிர ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரொவைட் எனி சொல்யூஷன்ஸ். பிகாஸ் இன் ஆல் ஆனஸ்டி ஐ டோன்ட் ஹாவ் ஆன்சர்ஸ் டு அ லாட் ஆஃப் அந்த கொஷின்ஸ்க்கு எனக்கு இப்போவும் ஆன்சர் கிடையாது. வெளியில் யாராவது என்ன அப்படி திட்டினாலும், இந்த மாதிரி இல்லை மாக் பண்ணாலும், இல்லை என்னை கேவலமாக பேசினாலும், எனக்கு வந்து என்னை ஜட்ஜ் பண்ணாத ஒரு வெரி கம்ஃபர்டபுள் சப்போர்ட்டிவ் ஹோம் இருக்குங்கிற அந்த ஒரு தாட் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் போனப்போ அந்த டாக்டர் வந்து நீங்கள் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? தென் ஹீ ஸ்ட்ரிப் மீ, ஹீ இன்ஸ்பெக்டட் மீ. அதுக்கப்புறம் அவர் சைன் போட்டு எழுதி கொடுத்து அதை நான் கொண்டு போய் இந்த டைரக்டர்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த நோட்டிஃபிகேஷனில் ஆணிலிருந்து பெண்ணாக மாறினான்னு வந்துச்சு. வணக்கம் சம்யுக்தா. வணக்கம். உங்களுடைய ஃபிலிம் நீல நிற சூரியன் வந்திருக்குல்ல, நாளைக்கு வரப்போகுது. ரைட். ப்ரெஷ் ஷோ ஆஃப்கோர்ஸ் நடந்திருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு நல்ல ஃபீட்பேக் அங்கே கிடச்சிது அப்படிங்கிறத பற்றி. இந்த படம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு டிரான்சிஷனை பொறுத்து இல்லையா, ஒரு ஆண் வந்து ஒரு தன்னுடைய ஒரு பெண்ணாக உணர்றான், அதை எப்படி மாறுறாங்க அப்படின்றத தான் கேப்சர் பண்ணுற ஒரு ஃபிலிம். அரவிந்த் அப்படின்ற ஒரு ஆண் எப்படி ஒரு பானு அப்படிங்கிற ஒரு பெண்ணாக மாறுற ஒரு கதை. ஆனால் இந்த ஃபிலிம் பொறுத்து நான் உங்களுடைய ஒரு 1-2 இன்டர்வியூஸ் பார்க்கும்போது அதில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், எனக்கு இதுக்கு முன்னாடி அனுபவம் கிடையாது, படம் எடுக்கிறதும் சரி, நான் செட்டிலெல்லாம் வேலை செஞ்சதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி. ஸோ மேபி அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம்னு தோணுது. ஸோ அப்படி ஒரு அனுபவமே இல்லாத, இந்த தொழில் எப்படி வேலை செய்யணும்னே தெரியாத நீங்கள் எப்படி ஒரு படம் பண்ணலான்ற ஒரு ஐடியா எப்படி வந்துச்சு, அது பண்ண முடியுன்ற மோர் இம்பார்ட்டன்ட்லி கான்ஃபிடன்ஸ் எங்கே வந்துச்சு? ஸோ அது பண்ணணும்னு தோன்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அகெயின் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கான சரியான ரெப்ரசன்டேஷன் இல்லை, அவங்களுக்கு சரியான ரோல்ஸ் இல்லை. அவங்கள பற்றி எழுதும்போது அது சரியான நுவான்ஸ் சட்டிலிட்டி கிடையாது. அவங்க அந்த ரோல்ஸ் ஏதாவது சின்ன ரோல்ஸ் எழுதினா கூட அவங்க மேலே ஒரு ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிம் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவிலிருந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக ஒருத்தர் இப்படி எடுத்திருப்பாங்க, ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, வெறுமனே ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் போயிருக்கோம், இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கும், டாக்குமெண்ட்ரியாக இருக்கும். பட் ஒரு ப்ராப்பர் ஃபுல் ஃபீச்சர் லென்த் ஃபிலிம் இது வரைக்கும் அட்லீஸ்ட் தமிழில் வந்த மாதிரி எனக்கு தெரியல. அது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். ரொம்ப வருஷமாவே உள்ளுக்குள்ள இருந்துட்டே என்ன நம்மள மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆள் வரலையே, அந்த இதில் திரையில் ரெப்ரசென்ட் ஆகலையே, அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, அப்படியே அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ரோல் எழுதினா ரீசெண்டாக கார்கி அந்த படத்தை தவிர மற்ற படங்கள்லாம் ப்ரிடாமினென்ட்லி மேல் ஆக்டர்ஸ் தான் அந்த கேரக்டர்ஸ் போர்ட்ரேவும் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது விஜய் சேதுபதி அவர்களாகட்டும், இல்லை காளிதாஸ் ஜெயராம் ஆகட்டும், அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் சுதா அவர்கள் எடுத்த அந்த ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும். ஸோ அப்போது மெயின் ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் எழுதுறதுக்கு இஷ்டம் இல்லை இவங்களுக்கு, எழுதினாலும் ஒரு மேல் ஆக்டர் வச்சு தான் போர்ட்ரே பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆதங்கம் எல்லாம் சேர்ந்து ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நான் வந்து 2020 எனக்கு வந்து விகடனில் டாப் 10 யூத் அவார்ட் கொடுத்தாங்க. அப்போ இருந்துலேருந்து சில ஏடிஸ், சில டைரக்டர்ஸ்லாம் எனக்கு பழக்கம். அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டே இருந்தேன், ஏன் இந்த மாதிரி என்ன சொல்கிறது நல்ல கேரக்டர்ஸ் எழுத மாட்டேங்கிறீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் கேட்டபோது அவங்க வந்து கமர்ஷியலாக அது வந்து சேல் பண்ண முடியாது, ரைட்? ஒரு ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிம்லாம் நம்ம பண்ணிடணும்னா யார் வந்து பார்ப்பா, ரைட்? செகண்டு, ஒரு சாதாரணமான ஒரு கதையில் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் வைக்கணும்னா அதை பற்றி தெரிஞ்சவங்களா இருக்கணும், இல்லை அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இருக்குது? வேணும்னா நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு ஒருத்தர் அது கேட்டதனுடைய ஒரு 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 குறிக்கோள் வந்து நீங்களே நடிக்கலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட். because I was still in the US at that time. Okay. ஏன்னா ஜெனரலான ஒரு ஆதங்கம், ஏன்னா அப்போ இந்த ஃபிலிம்ல நீங்க டைரக்ட் மட்டும் பண்ணல, நீங்க நடிச்சும் இருக்கீங்க. ரைட். So I wanted them to actually இது நான் யார்கிட்டயும் சொன்னதே இல்லை. நான் ஒரு எடிட்டர் சொல்லிட்டு இருந்தேன்,
நான் வந்து ஒன்னே ஒன்று தான் பண்ணுவேன், ஒரு ஐட்டம் சாங்க்கு டான்ஸ் ஆடுவேன், அவ்வளோதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். பிகாஸ் ஐ லவ் ஐட்டம் சாங்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி நான் அதாவது பண்ணுறா இருந்துச்சுன்னா என்னோட இனிஷியல் தாட் வந்து ஐ ஜஸ்ட் டூ சம் டான்ஸ் பிகாஸ் ஐ எம் அ டான்சர், ஐ எம் ட்ரெயின்ட் இன் டான்ஸ், அவ்வளோதான். நான் நடிக்கிறதுக்காக உதவ கேட்கல, ஜென்ரலாக கேட்டேன், அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ if nobody would do, you would do it yourself. Like ஒரு trans woman doing a dance மாதிரியா அது? No, it doesn't have to be. And I personally don't I'm just a different kind of a woman அப்படினா என்னுடைய உங்களுக்கு அந்த identity you don't prefer, you don't like. No, I don't like is a different thing. Okay. I don't prefer, but there are people who prefer to stand out, to actually take a particular cause. The activist mentality இருக்கிற நிறைய பேர் வந்து they want to say I'm a third gender person and I exist. அந்த மாதிரியான strong opinions அவங்களுக்கு இருக்கு. Just that my opinion was I wanted to be always treated as a woman. And I didn't want to do that. But the point is, if I was going to do a transgender role, if I was going to, நான் எழுதுற மாதிரி இருக்கு, நானே பண்ற மாதிரி இருக்குன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் டிரான்சிஷனில் இருக்கிற நிறைய நுவான்சஸ் எனக்கு பர்சனலாக தெரியும். ஸோ அந்த கான்டென்ட் இஸ் சம்திங் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னொருத்தருக்கு அது கிரியேட்டிவ் ரைட்டிங் எழுதுகிற ஆளுக்கு தெரியாது. ஸோ அதுலேருந்து வந்து தான் அந்த கான்ஃபிடென்ஸ் நீங்கள் சொன்னது. ரைட், அந்த ஃபார்ம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், அந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், அந்த கோர் கான்டென்ட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ தேட் வாஸ் த கான்ஃபிடென்ஸ். ஸோ அதனால பட் ஐ டிட் டேக் 2 years to write the whole thing. 2020 ஜூலை அரவுண்ட் அந்த சமயத்தில் தான் லாக்டவுன். அப்போ தான் நான் சோல் சவுத் கொரியாவில் இருந்தேன். அப்போ தான் இது எழுத ஆரம்பித்தேன். எனக்கு ஆப்வியஸ்லி எழுதுறது எப்படின்னு தெரியாது. ஸோ ஐ வாட்ச்ட் a lot of YouTube videos. அதில் வந்து எவ்வளவு இருக்குன்னு நம்ம அதை பார்த்தா தான் தெரியும். சில பேர் வந்து எக்கச்சக்கமான சீன்ஸ் எடுத்து அதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இது ஏன் இப்படி இருந்துடக்கூடாது, இது ஏன் அப்படி இருக்கணும் அப்படிலாம் வந்து there is a vast wealth of knowledge. எல்லா விஷயத்தை பற்றியும் எக்ஸாக்ட்லி எல்லா விஷயத்தை பற்றியும் இருக்கு. ஸோ if somebody had the passion and somebody is interested and somebody is smart, they can always pick things. Right? So and the confidence comes from these two aspects. Maybe if I can just slightly go back to pick on one thing is right. நீங்க ஒரு ஐட்டம் மோஸ்ட்லி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. And I find that very very interesting. Mainly because அதனுடைய பிரச்சனைகள் என்ன நமக்கு தெரியும். Absolutely. என்ன டக்குன்னு செக்ஷுவலைஸ் பண்ணிடுறாங்க, அது கமாடிஃபைடா இருக்கு, ஒரு 50 ஆண்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பொருளா தான் பார்க்கப்படுது இல்லையா? Right. How does that tie in with your own experiences generally? ஏன்னா I'm sure உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க நிறைய ஆப்ஜெக்டிஃபை பண்ணப்பட்டிருப்பீங்க. அண்ட் இந்த படத்துலயுமே அது இவங்க காதலா நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல அவன் இவங்களை எப்படி பாக்குறான்றது வழியா கூட அது வருது. So how do you see இது ரெண்டும் எப்படி கோஎக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? Right. So as a person you always எப்பவுமே உங்களுக்கு வந்து நிறைய ஐடென்டிட்டிஸ், நிறைய தாட் ஸ்ட்ரீம்ஸ் ஓடிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து just an analogy நம்ம சொல்லணும்னா, இப்போ I came from such a caste where I can't get any scholarship and all. So இப்போ நம்ம வந்து 18-year-old சந்தோஷ்ட, அதாவது என்னோட ப்ரீவியஸ் அந்த ஒரு அவதார்கிட்ட கேட்டிங்கன்னா I would say reservation is absolutely wrong. ஏன்னா நான் பர்சனலாக எனக்கு அதில் பாதிப்பு இருந்துச்சு. பட் ஆஸ் ஐ க்ரோ, ரைட், I understand அது ஏன் அப்படி பண்ணுறாங்க, எதனால். இப்போ I am much more amenable to a friendly discussion about that, and I understand why, and I totally support the concept and the idea. In fact, I've been asking for 1% horizontal reservation for transgender people because I understand அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது புரிஞ்சனால இப்போ எனக்கு புரியுது. In a similar vein, இப்போ 2016, 2017, 2018 அந்த சமயத்தில் இருக்கிற சம்யுக்தாட்ட கேட்டிங்கன்னா, என்னை வந்து ஒரு அழகான பெண்ணாக டான்ஸ் எல்லாம் ஆடும்போது பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்ப்ளீட்னஸ் ஆஃப் மை ட்ரான்சிஷன் எனக்கு அப்போ தெரிஞ்சுது. ஸோ இன் சம் சென்ஸ் செக்ஷுவலைசேஷன் ஆஃப் மீ பர்டிகுலர், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் எனிபடி எல்ஸ் பிகாஸ் ப்ராப்ளி அவங்களுக்குன்னு அவங்க ஒரு ஒப்பீனியன் இருக்குது. எனக்கு வந்து அது that was very interesting. சோ என்ன நீங்க முழுமையா இந்த இடத்துல பெண்ணாக நீங்க பாக்குறீங்கங்கற அந்த ஒரு இது. செகண்ட், நான் ஒரு டான்சர் ஆனதுனால it will be very நீங்க என்ன சொல்றது, ஒரு மாதிரி நீங்க ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பார்த்தாலும் கூட நீங்க அட்லீஸ்ட் ஒரு பொண்ணா பாக்குறீங்க. எக்ஸாக்ட்லி அந்த ஒரு இது இருந்துச்சு. Now as I grow into
வாட் கைண்ட் ஆஃப் எந்த மாதிரி படம் நானாக எடுத்தேன்னா எந்த மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி எனக்கு அந்த மாதிரி தாட்ஸ் மட்டுமே இல்லை. எனக்கு வந்து இதை எப்படி ப்ராப்பராக இந்த இந்த டிரான்சிஷனை போர் அடிக்காம டாக்குமெண்ட்ரி ஆகாம அதே சமயத்துல ஒரு டீசென்டான ஒரு சினிமேட்டிக் லாங்குவேஜ் சொல்லணுங்கிறது தான் என்னுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டியா இருந்துச்சு. ஸோ தட் இஸ் வேர் அந்த growth கம்ஸ் ஃப்ரம் அந்த ஐட்டம் டான்ஸ் பர்சன்ல இருந்து ஒரு உங்களை ரொம்ப கோவப்படுத்தின படங்கள் என்னவாக இருந்தது? லைக் நீங்க ஒன்று சொன்னீங்கல்ல, இந்த வரிசையில நிறைய யோசிச்சேன், ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் இப்படி எடுக்கிறாங்கன்ற. அதுல பர்டிகுலர்லி ரொம்ப கிரேட்டான இதை நான் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். பட் ஐ ரியலி இதை திருப்பவும் நீங்கள் கேட்டதுக்கு நன்றி. அதை திருப்பவும் சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இது அப்போ எடுத்த படம் தானே இப்போ எல்லாம் மாறிடுச்சேன்னா, அந்த படங்கள் இன்னும் டிவியில் அந்த காட்சிகள் காமெடி இதில் திருப்ப 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 ஒளிபரப்பப்பட்டே தான் இருக்கு. அந்த அந்த காட்சி ஆகட்டும், இல்லை சங்குதிர வேசல் சங்கீதா அந்த பர்டிகுலர் காமெடி ஆகட்டும், சுந்தர்சி அவர்களோட அந்த சில படங்கள்ல அந்த காட்சிகள் ஆகட்டும், விஜய் அவர்கள் கூட ஒரு டான்ஸ் ஒரு பீஸ் ஒன்று இருக்கும், அந்த அப்பம் பண்ண தப்புலன்னு ஒரு சாங் இருக்கும். அதில் வந்து அது லிரிக்ஸே வந்து என்ன சொல்றது 8 10 அதுக்கு நடுவில் அந்த மாதிரியெல்லாம். தட் இஸ் த இன்சானிட்டி ஆஃப் த ரைட்டர், த இன்சானிட்டி ஆஃப் த ப்ரெசென்டர். அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பண்ற சில விஷயங்கள். இப்போ எனக்கு இன்னொரு விஷயத்துல என்ன கோபம்னா, இப்போ சொல்றவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் அப்போதானே இப்போ யாரும் பண்றதே இல்லைன்னு நான் சொல்லும்போது நான் சொல்றேன், இன்னுமே யூடியூப்லேயும் இதில் டிவிலையும் அந்த காட்சிகள் திரும்ப 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 ஒளிபரப்பப்படுது. அதனால் ஏற்படுற அந்த இம்பேக்ட் வந்து எஸ்பெஷலி வீட்டில் இருக்கிற குழந்தைகள் அந்த இது அவங்களுக்கு திரும்ப திரும்ப அதே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரைட்? அதுலேருந்து வேற ஒன்று சொல்கிறதுக்கோ அப்போது அதை தான் நான் கேட்குறேன், இவ்வளோ வருஷமாக அதை நீங்கள் தப்பாக காமிச்சிட்டீங்க, கேலியாக காமிச்சிட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா, நம்ம இவ்வளோ நாள் பண்ணினோம் அதை திருப்ப இது பண்ணணும்னு. ஸோ அப்போ கான்ஷியஸாக அவங்க ஒரு டிரான்ஸ்பர்சன், ஒரு இன்ஸ்பெக்டராகவோ, ஒரு ஜட்ஜாகவோ, ஒரு டீச்சராகவோ கன்சிஸ்டண்ட்டாக அந்த கதைக்கு தேவையில்லாத பொழுதும் திருப்ப திருப்ப யூ ஷுட் டூ இட் பிகாஸ் யூ டிட் சம்திங் ரைட். இப்போ எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கோபம் அதுதான். அப்ப பண்ணிட்டீங்க, சரி போச்சு விடுங்க, அதெல்லாம் பழையன்னு சொல்றீங்க. ஆனா இப்போ என்ன பண்றீங்க? எக்ஸாக்ட்லி. இப்போ அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லைன்னு தான் ஆன்சர் வரும். புரியுது. இந்த ஃபிலிம்ல நீங்க ஆஃப் கோர்ஸ் ப்ரோட்டாகனிஸ்டா நடிச்சிருக்கீங்க. உங்க சுத்தி நடிக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களுமே அக்கம்ப்ளிஷ்ட் கேரக்டர் ஆக்டர்ஸாக தான் இருக்காங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்றதுலயும் இந்த ப்ராஜெக்ட்குள்ள கொண்டு வர்றதுலயும் ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சு அவங்களுக்கு? நாட் அட் ஆல். நான் வந்து அது கீதா கைலாசம் அவர்களாகட்டும், இல்லை கஜராஜ் சார் ஆகட்டும், மணிமேகலை மேடம், எல்லாத்துக்கிட்டையும் ஃபஸ்ட் தடவை ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, இதில் உங்களோட கேரக்டர் சொன்ன அடுத்த நிமிஷமே இது வரைக்கும் இந்த மாதிரி இது வரைக்கும் இந்த மாதிரி கதைகள் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, ஐ திங்க் தேர் ஆல் ரொம்ப ரீசனபிளான ஒரு ஆக்டர்ஸ். எனக்கு முன்னாடியே எனக்கு அவங்க மேலே ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு, இவங்க வந்து எந்த மாதிரியான ஆக்டர்ஸாக இருப்பாங்கன்னு அவங்க பண்ண ஒர்க்ஸில் இருந்தும் அந்த ஒப்பீனியன் இருந்துச்சு. ஸோ அவங்கக்கிட்ட கேட்ட உடனே ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி, நான் ஒன்று அனிதாரத்னம் அவங்கக்கிட்ட அந்த பிரின்சிபல் கேரக்டர் கேட்டிருந்தேன். இன்ஃபேக்ட் ஷி வாஸ் இன் சான் ஃப்ரான்சிஸ்கோ. நான் அவங்கக்கிட்ட போய் நேராக கதையெல்லாம் சொல்லி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, நான் யூஎஸ்லேருந்து இந்தியா வர்றதுக்குன்னு ஒரு சர்டன் டைம் இருக்குது, எனக்கு லீவுன்னு ஒரு சர்டன் டைம் இருக்குது, அந்த படத்தை இதுக்குள்ளே எடுக்கணும்னு ஒரு சர்டன் டைம் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க நடிக்கலை. அந்த இன்ட்ரெஸ்டிங் திங் வாஸ், எந்த ஸ்கூலில் நாங்கள் ஷூட் பண்ணமோ அந்த ஸ்கூலோட ஃபவுண்டர், கரஸ்பாண்டன்ட் அவங்களே அந்த பிரின்சிபலாகவும் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். ஸோ தி ஒன்லி அதர் மெயின் கேரக்டர், அவங்களுக்கு சரியா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு கேரக்டர்னா அந்த பிரின்சிபல் கேரக்டர். ஷி இஸ் ஆக்சுவலி தி ஃபவுண்டர் ஆஃப் தட் ஸ்கூல். ஓகே. இதில் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த டிரான்சிஷன் ஆரம்பத்திலிருந்து ஓரளவுக்கு ஒரு சில மாதங்களாக இந்த இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, பில்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு ப்ராசஸ் கேப்சர் பண்றீங்களா? எது கேட்க வரேன் அப்படின்னா, நீங்க அஃப்கோர்ஸ் இந்த படம் எடுக்கணும் முடிவு பண்ணும்போதே நீங்க ஆல்ரெடி டிரான்சிஷன்லாம் பண்ணியாச்சு, பல வருஷங்களாக நீங்க அந்த அனுபவத்தில் இருக்கும்போது மறுபடியும் நீங்க ஒரு ஆணாக மாற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க. அது உங்களுக்கு எமோஷனலா லைக் வாட் டிட் தட் மேக் யூ ஃபீல் அகைன் டு pretend to be a man again, to be who you once were? Yeah, I would say இந்த படம் எடுக்கிறதுலே அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஆண்லேருந்து பெண்ணாக மாறும்போது நான் எந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா,
ஒரு ஆணாக இருக்கும்போது எனக்கு ஒரு ஒரு ஆஸ் ப்ராப்பர் ஆஸ் அ மேன், ஏன்னா யாரும் எனக்கு கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த கான்ஷியஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் ஒரு மாதிரி இருந்திருப்பேன். பொண்ணாக மாறினதுக்கப்புறமா ஐ வாஸ் வெரி கான்ஷியஸ். நான் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி கையை வச்சுக்கணும், என்னோட டோனில் இருக்கிற அந்த மியூசிக்காலிட்டி, த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை லேர்ன் பண்ணி தென் ஐ பிகேம் அ உமன் அண்ட் ஐ ப்ரெசென்ட் மை செல்ஃப் எஸ் அ உமன். இப்போது அந்த ஆணாக திரும்பி போகணுன்னா ஐ ஹவ் டு அன்லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஐ லேர்ன். அது ஒரு கஷ்டம். And it's very tied into your identity, the notions of shame. ஆமா இல்லையா? அதெல்லாம் வேற அது மறுபடியும் ஒரு ஆண் மாதிரி நடந்துக்கிற ஒரு சிக்கல். அது வந்து எப்போ அந்த இது இன்னும் அதிகமாச்சுன்னா, இப்போ அந்த ஸ்கூல் வந்து எங்களுக்கு ஒரு வாரம் கிடைச்சது. அப்போ ஒரு வாரத்துக்குள்ள நான் ஆணா நடிக்கிற போர்ஷன்ஸ் எடுக்கணும், பெண்ணா நடிக்கிற போர்ஷன்ஸ் எடுக்கணும். அப்போ என்ன ஆச்சுன்னா, காலையில ஒரு சீன் வந்து ஆணா நடிக்கிறது இருப்போம், மத்தியானம் ஒரு சீன் வந்து பெண்ணா நடிக்கிற மாதிரி எடுத்திருப்போம். இப்போ இதில் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் அந்த ஆன் காஸ்டியூமில் இருக்கேன், ஆனால் சினிமா ஃபீல்டுக்குள்ளே இல்லை. ஆனால் தென் ஐ ஸ்டில் ஹேவ் டு பி சம்யுக்தா. ஆமாம், அந்த காம்ப்ளிகேஷன் இன்னுமே கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் நான் ஒரு கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு ஆணாக இருக்கேன், அப்புறம் அவங்க வந்து என்கிட்ட சம்யுக்தாவாக பேசணும்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் அவங்களுக்கு வந்து அது அது நடக்க மாட்டேங்குதுங்கிறத விட, இவங்க வந்து நான் பெண்ணாக பேசும்போது, ஆன் காஸ்டியூமில் பெண்ணாக பேசும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க என்னை பற்றி அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ரைட். அப்புறம் எங்கள் க்ரூ வந்து ஒரு 12 மெம்பர் இருக்கக்கூடிய ஒரு க்ரூ, எல்லாரும் பாய்ஸ். அண்ட் இட் ரிமைண்டட் மீ ஆஃப் அந்த பாய்ஸ் கிளப். அந்த சின்ன சின்ன குரூப்பாக நின்று இன்டர்வெல்ல நான் நடக்கும்போது என்னை பார்த்து கமெண்ட் அடித்து பேசினேன். அந்த ஒரு குரூப் தான் எனக்கு திருப்பி இவங்க ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தாங்க. அவங்க எதுவும் பண்ணலை, என்ன அவங்க எதுவும் கமெண்ட்லாம் அடிக்கலை, ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு தாட் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. 2 நாள் ஐ வென்ட் டு டிப்ரெஷன். அந்த ஹோல் இதில் 23 டேஸ்க்கு நடுவில் 2 நாள் வந்து ஐ வென்ட் டு டிப்ரெஷன். நான் வந்து பயங்கரமாக எதுவுமே தொடாமல் திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டேன். ஐ ஃபெல்ட் வெரி பேட். தேங்க்ஃபுல்லி அவங்க எல்லாம் வேற ஒரு நடிகரையே போட்டிருக்கலாம் சீரியஸ்லி, ரைட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தென் தேங்க்ஃபுல்லி என்னோட க்ரூ, அப்புறம் ஹரிதான் இந்த ஃப்ரெண்டு கேரக்டர் நடிச்சாங்க இருக்காங்க இல்லையா, அப்புறம் அவங்க சொன்னாங்க நான் வேணா ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா இருக்கவா அவங்க கூட அப்படின்னு. அவங்களோட இது முடிச்சதுக்கு அப்புறமும் ஷி ஸ்டேட் வித் மீ ஃபார் 1 வீக். ஜஸ்ட் என்ன ஒரு கம்ஃபர்ட் கொடுத்து ஒரு அவங்க அந்த இது இல்லையா. ஐ திங்க் அந்த ஃபீலிங் வந்து ஆஃப் தி கேமராவும் இருந்தனால தான் அது நல்லா வந்துச்சோன்னு எனக்கு இப்போ கூட. ஷி இஸ் a good friend of mine now, so I'm really happy that she was there. இதான் நெக்ஸ்ட் படத்துல I'll have at least two women on the set all the time. Right. And அந்த ஒரு ரோல் வழியாகவே ஒருத்தங்க ஒரு பெண் வந்து உங்க கூட இந்த ஜர்னில கூடவே இருக்கும்போது அது உங்களை எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸும் ஒரு செக்யூரிட்டியும் உங்களுக்கு கொடுக்குது. உங்க மேல உங்களுக்கே ஒரு ஓகே, நான் இதுல அசிங்கப்படலாம் தேவையில்லை, மற்றவங்க என்ன யோசிக்கிறான்னு யோசிக்கவே வேணாம். உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி யாரு சொல்லுவீங்க? ஸோ அந்த ஹரிதாங்கிற கேரக்டர் இஸ் பேஸ்ட் ஆஃப் ஸ்டெஃபனின்னு சொல்லிட்டு, நான் அமெரிக்காவில் இருக்கிற போது என்னோட குட் ஃப்ரெண்ட், ஷி ஸ்டில் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். எனக்கு டிரான்சிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணின முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு ஸ்டெஃபனி தான் ஹரிதா. நான் ஃபஸ்ட்டு ஹரிதாட்ட வந்து கதையை சொல்லலை, என்னோட இந்த ஸ்கிரிப்டை சொல்லலை, நான் யாரு ஸ்டெஃபனி யாரு அப்படிங்கிறத பற்றி தான் நிறையா நான் அவங்ககிட்ட சொல்லி, இப்போ இதுதான் ஸ்டெஃபனின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அது பேஸ் பண்ணி தான் அவங்களை எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அந்த ஸ்டோரியில், இப்போ உங்களுக்கு புரியுதா அந்த கனெக்ட் அப்படிலாம் சொல்லி தான் அவங்களே இது பண்ணேன். ஸோ ஸ்டெஃபனி இஸ் தட் பர்சன். இந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போதில்ல நம்மளுடைய ஒரு இன்ஸ்டன்ட் டெம்ப்டேஷனாக என்ன இருக்கும், எஸ்பெஷலி இத்தனை வருஷமாக நீங்கள் சரியாகவே ரெப்ரசென்ட் பண்ணலை, உங்களுக்கு இந்த பிரச்சனையே புரியல அப்படின்னும் போது, சரி ஒரு 101 மாதிரி ஒன்று பண்ணிடுவோம், இது இங்கே நடக்கும், இது இப்படி புரியும், இதுதான் ஆக்சுவல் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இதில் வரக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே கவர் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் ஆஃப், அப்படி நீங்கள் இதை அப்ரோச் பண்ணீங்களா? இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எஜுகேஷனலாகவே இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு டெம்ப்டேஷன் இருந்துச்சா? எனக்கு வந்து இதை ஃபஸ்ட்டு மூவியாக எழுதணும் அப்படின்னு இருக்கும்போதே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்கக்கூடாது அப்படின்னா. ஏன்னா பிகாஸ் டாக்குமெண்ட்ரிக்கு இந்தியாவில் என்ன வரவேற்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஆஸ் அ பர்சன் ஹூ பீன் இன் தி இண்டஸ்ட்ரி, டாக்குமெண்ட்ரி பார்க்குற ஆளுங்களே கிடையாது இங்கே. ஜென்ரலி டாக்குமெண்ட்ரி ஹஸ் வெரி பேட் ரெப்யூட்டேஷன்.
என்ன ரெப்புடேஷன்னா அது நியூஸில் பார்த்துக்கலாமே, இல்லை இதில் பார்த்துக்கலாமே, படிச்சுக்கலாமே, எதுக்கு இது உட்காந்து 1.5 மணி நேரம் கொடுத்து ஃப்ரீயாக கொடுத்தாலும் பார்க்க தயாராக இல்லை. அதாவது ஒரு படம் பிடிக்கலன்னும் போதே டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கு, அதை கிண்டல் பண்ணுற அந்த ஒரு இதுதான். ஸோ நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அது டாக்குமெண்ட்ரி ஃபீலோ இல்லை போர் அடிக்கிற மாதிரியோ கொண்டு போயிட்டா எல்லா படங்கள் இந்த மாதிரி முன்னாடி வந்த எல்லா படங்களுக்கும் என்ன கதி நேருமோ அதுதான் இதுக்கும் நடக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ எழுதும்போதே ஐ வாஸ் வெரி கான்ஷியஸ். சில கான்செப்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஆனால் அதை பற்றி டாக்குமெண்ட்ரியாக ஃபீல் ஆகாத மாதிரியும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹார்மோனை பற்றி பேசியிருப்போம், அப்புறம் அந்த சைக்காட்ரிஸ்ட் பற்றி பேசியிருப்போம். ஆனால் அதெல்லாம் ஒரு சீனு, ஒரு டயலாகு, ஒரு இது மட்டும்தான். இது நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். தென் மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அதை பார்த்து அந்த எமோஷன் ஒரு சினிமேட்டிக்காக அந்த எமோஷன் ஃபீல் ஆகிடுச்சுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க தே கேன் கூகுள் அட் எனி பாயிண்ட் இன் டைம். பிகாஸ் கூகுள் நான் சொன்ன மாதிரி எப்படி யூடியூப் மாதிரியோ கூகுள் ஹேஸ் ஆல் தி டேட்டா, எனி திங் தட் எனி ஒன் வாண்ட்ஸ். ஸோ என்னோட ஐடியா என்ன இருந்துச்சுன்னா, இந்த படத்தில் ஐ ஷுட் ஒன்லி புஷ் பீப்புள் டு ட்ரை டு லுக் ஃபார் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம். ஹார்மோன் தெரப்பினா என்ன, சைக்காட்ரிஸ்ட் எதுக்கு அப்படிங்கிற விஷயங்கள். அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சில விஷயங்கள் கவர் பண்ணியிருப்போம். இந்த புல்லிங், ஸ்கூலில் நடக்கிற புல்லிங்கோ இல்லை இந்த டாய்லெட் விஷயமோ, அதெல்லாம் வந்து எனக்கு சொசைட்டியில் ஒரு டயலாக், ஒரு டிபேட்டை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக இருந்துச்சே தவிர ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரொவைட் எனி சொல்யூஷன்ஸ். பிகாஸ் இன் ஆல் ஆனஸ்டி ஐ டோன்ட் ஹேவ் ஆன்சர்ஸ் டு அ லாட் ஆஃப் அந்த கொஷின்ஸ்க்கு எனக்கு இப்போவும் ஆன்சர் கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஒரு பர்சனல் அனுபவத்தில் இஃப் ஐ கேன் ஆஸ்க் யூ, உங்களுக்கு எப்போ மாறணும்னு தோணுச்சு, இல்லை உங்களுக்கு சின்ன வயசுலேயே இருந்து இருந்த ஒரு ஃபீலிங்? தேங்க்யூ ஃபார் அந்த பேடிங் த கொஷின் வித் இல்லை அப்படியா அப்படின்னு. பிகாஸ் என்லி பீப்புள் ஆஸ்க் உங்களுக்கு எப்போ இருந்து பொண்ணா நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி நான் அந்த படத்தில் கூட ஒரு இருக்கும். ஐ ஆல்வேஸ் திங்க் அது ஒரு ஆடான ஒரு கொஸ்டின் எனக்கு தோணும். மோஸ்ட் பீப்புள் நான் கேள்விப்பட்டதும் நான் பார்த்ததும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் யூ ஆல்வேஸ் நோ. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் குழந்தை அது எந்த அது எப்போ இருந்தோம். இப்போ 4-5லேருந்து நம்மளுக்கு தெரியாம அப்போ இருந்து என் பெண்மை என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னென்னா சில பேர் வந்து தே வில் ஆக்ட் ஆன் இட், சில பேர் அந்த விஷயம் என்ன அப்படின்னு தே won't ஆக்ட் ஆன் இட். அது ஒரு சர்டைன் டைமுக்கு அப்புறம் தான் தே வில் ஆக்ட். அதை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தே வில் ஆக்ட் ஆன் இட் அட் அ சர்டைன் பாயிண்ட் இன் டைம். இதுதான் மாறுபடுமே தவிர அவங்க சூழலை பொறுத்தும் அந்த தாட்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பொறுத்தும் அவங்களோட ரியாக்ஷன் டு தட் தான் மாறுமே தவிர, கால அளவில் மாறுமே தவிர அந்த தாட்ஸ் வந்து ஐ திங்க் இட் இஸ் ஆல்வேஸ். நான் சொல்லமா வேண்டாமா தெரியல. ஈவன் when I was like 4 or 5 there was this guy that always liked to just sit with. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பையன் கூட உட்கார்றதுக்கு. Obviously it is not sexual, but it can't be. But there was an affinity towards a boy and the thought that நான் வந்து அந்த பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், அந்த பொண்ணு மாதிரி இருக்கணும். ஐ மோர் நான் வந்து என்னோட சர்க்கிளும் நிறைய வந்து பெண்கள் தான் இருப்பாங்க. and I'll go sit with them and do all of that. மருதாணி வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போவே 6-7 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் ஐ கண்டினியூ டூயிங் தட். ஸோ as I said I always knew, and for most people that is how the case. நம்ம சமூகத்துல இன்ஃபேக்ட் ஒரு பெரிய பதட்டமான நிலையே இருக்கு அதை பொறுத்து இல்லையா? உன்னுடைய ஆண் குழந்தை எங்க கொஞ்சம் ஒரு பெண்ணாக நடக்க ஆரம்பிப்பானோ அப்படின்னு நினைக்கும் போது குடும்பத்துல எல்லாருமே பதற ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, டேய் நீ என்ன இது பண்ணிட்டு இருக்க, நீ போய் அவங்க கூட விளையாடு, நீ இது அதை பண்ற அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த மனநிலையை எப்படி மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் மாத்தணுமா உங்க பார்வையில? நீங்க அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? How does one address it? இப்போ I can only tell you what happened with me. இப்போ என்னோட அப்பா அம்மா வந்து என்னை பார்த்துருப்பாங்க, இந்த மாதிரி இந்த குழந்தை வந்து மருதாணி வச்சுக்க ட்ரை பண்ணுது, அது வந்து பேசுறதும் ஆடுறதும் பழகிறதும் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கண்டிப்பா அவங்க பார்த்துருப்பாங்க. எங்க அம்மா தான் என்னை ஃபஸ்ட்டு பரதநாட்டியம் டான்ஸ் ஸ்கூல்ல சேர்த்துனது. அந்த டான்ஸ் ஸ்கூல்ல ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஆனுவல் செலிப்ரேஷன் அப்போ நான் டான்ஸ் பண்ணுவேன். அது வந்து எங்கள் டான்ஸ் மாஸ்டர் எப்படியோ என்னை பொண்ணா போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவார். எங்கள் அப்பா டெய்லர், அவர் தான் எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தது, இதெல்லாம் பண்ணது. நான் மேக்கப் போட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா they will be very very proud of who I was, right? அவங்க நினச்சிருந்தா நீ ஒரு பையன், நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அவங்க அப்படி பண்ணலை. எது உனக்கு சந்தோஷத்தை தருதோ அதை நீ பண்ணு அப்படின்னு என்னை விட்டுட்டாங்க. அதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் எனக்கு கிடைச்சது அப்படின்னா,
வெளியில யாராவது என்ன அப்படி திட்டினாலும், இந்த மாரி இல்ல மாக் பண்ணாலும், இல்ல என்ன கேவலமா பேசினாலும், எனக்கு வந்து என்ன ஜட்ஜ் பண்ணாத ஒரு வெரி கம்ஃபர்டபுள், சப்போர்ட்டிவ் ஹோம் இருக்குங்கிற அந்த ஒரு தாட் எனக்கு எப்பவுமே இருந்துட்டே இருந்துச்சு. அதனால யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்ல. அந்த மாதிரியான ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரேரான அன்யூசுவலான ஒரு விஷயம் இல்லையா? ரைட். எனக்கு எப்படி தோணுதுன்னா, இன்ஃபேக்ட் அத ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கணுமோன்னு தோணுது. ப்ராபப்ளி. எப்படி உங்களால அதை ஏத்துக்க முடிஞ்சது அப்படின்ற Right. ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. இருக்கு இல்லையா? ஸோ ஐ ஆஸ்க்ட் மை மாம். ட்ரான்சிஷன் ஆகி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் அவங்க கிட்ட போய் கேட்டேன். முன்னாடி எனக்கு தெரியும். உனக்கு முன்னாடி தெரிஞ்சுதா நீ இப்படி பண்ணு? இல்ல நீ வந்து டான்ஸ் ஆடும்போது நீ சந்தோஷமா இருந்த. நீ சந்தோஷமா இருக்கே, சரி அப்படியே இருக்கட்டுமேன்னு நாங்க விட்டுட்டோம். இட் வாஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். பிகாஸ் எங்க அப்பா வந்து 3rd கிளாஸ் வரைக்கும் தான் இன்னும் தான் படிச்சிருக்காரு. எங்க அம்மா இஸ் ஆல்சோ எஸ்எஸ்எல்சி ஹோம் மேக்கர். வந்து அப்படியே ஜெண்டர் பத்தி எல்லாம் ஒரு புரிஞ்சுக்கணும், இல்ல ஒரு பெரிய பொலிட்டிக்கல் நாலேஜ் தேவை. அப்சல்யூட்லி நாட். நான் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி அவங்க அந்த ஃப்ரீடம் கொடுத்து அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணு, உன்னோட இன்ட்ரெஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணு, எது உனக்கு நல்லா வருதோ அதை செய் அப்படின்னு சொன்னால என்ன ஆச்சு அப்படின்னா, செகண்ட் இன் மை டிஸ்ட்ரிக்ட் இன் ஹை ஸ்கூல் ஐ வென்ட் டு பிஎஸ்டி டெக் ஃபார் மை இன்ஜினியரிங் மெரிட்டில் போனேன். பிஎஸ்டி டெக் முடிச்சு வரும்போது ஐ ஹேட் தி ஹையஸ்ட் பேயிங் ஜாப் ஆஃப் ஆல் பீப்புள் தட் கிராஜுவேட்டட் ஃப்ரம் பிஎஸ்டி டெக். இப்போ அமெரிக்காவில் இருக்கேன். என்னோட கிரியேட்டிவ் இதையும் என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. ஸோ டு லெட் கிட்ஸ் பீயிங் தெம்செல்வ்ஸ், அதாவது யூ ஆல்வேஸ் ஹாவ் டு ஹாவ் அ பவுண்ட்ரி. ஒரு பவுண்ட்ரி இருக்கணும். ஆனால் அது என்ன பவுண்ட்ரிங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்த பவுண்ட்ரி அவங்க வந்து நீ வந்து சத்தம் போடாத, பொய் சொல்லாத, அழாத, எதுக்கு எடுத்தாலும் இது வந்து ஒரு சர்டைன் திங். நீ வந்து ஆம்பளை மாதிரி நட, இப்படி நட, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்றது அந்த பவுண்டரிக்குள்ள வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அது வரலை. அதனால என்னால் இவ்வளவு என்னோட கான்ஃபிடன்ஸ் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆனதுக்கான காரணமே அவங்க கொடுத்த சப்போர்ட் தான், அன்கண்டிஷனல் சப்போர்ட் தான் எனக்கு தோணுது. நிறைய மெயின் ஸ்ட்ரீம் சினிமால பார்க்க முடியாத சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எனக்கு பிடிச்சது ஃபிலிம்ல. லைக் ஒரு பேர் மாற்றம் செய்யணும் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் என்ன அப்படின்றது. So do you want to talk to me about capturing these little details? So இப்போ வந்து ஏன்னா நம்ம சராசரி என்ன நினைப்போம், ஒருத்தங்க டிரான்சாக்ஷன் பண்றாங்க அப்படின்னு அஃப்கோர்ஸ் குடும்பத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், நமக்கு தெரியும், வேலை செய்யற இடத்துல வரும்னு தெரியும். இதுதான் நம்ம ஜென்ரலா கேப்சர் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் ஒழிய அதுல இருந்து வரக்கூடிய இந்த குட்டி குட்டி ஸ்பேசஸ் எல்லாம் இருக்குல்ல. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கெசட் சீன், இட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் லைக் தட் இங்கே சென்னை கெசட் ஆஃபீஸில். நம்ம போய் சொல்லும்போது இன்னொன்று எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனாலும் நம்ம திருப்பி அவங்க பேரை கூட்டிக்கிட்டே இருக்கணும். மேடம் மேடம் மேடம்னு சொன்னால் தான் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க. அது இட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் இட் ஹேப்பன். அது யாராக இருந்தாலும் அந்த பிரச்சனை இல்லை. இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் சுதீர்னு இருக்கீங்க, நீங்கள் போய் என் பேரை சந்தோஷ்னு மாற்றணும்னு நினைக்கிறீங்க நீங்களே, நீங்கள் பாட்டுக்கு டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். அவங்க எந்த கொஸ்டினும் உங்கள் கிட்ட கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் வந்து சந்தோஷங்கிற பேர் சம்யுக்தான்னு பார்த்தேன்னா ஒரு 1000 கேள்வி கேட்பாங்க. அது இப்படி இருக்கணும், அந்த மாதிரி திருநங்கைன்னு போடு, இப்படி போடு, அப்படி போடு அப்படின்னு கேட்பாங்க. நான் பெண்ணுன்னு போடுன்னு சொன்னபோது அவங்க ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, உண்மையாக நடந்தது இதை விட மோசமாக நடந்தது. அவங்க வந்து டைரக்டர் போய் பேசுன்னு சொன்னாங்க. டைரக்டர் போய் பேசினதுக்கப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கிட்டீங்களா அப்படிங்கிட்டு கேட்டார். ரியல் லைஃப்பில் நான் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கு ப்ரூஃப் காமிங்க அப்படின்னாரு. நான் வந்து தாய்லாண்டில் பண்ணின சர்ஜரியோட அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை காமிச்சேன். தாய்லாண்டில் நீங்கள் பண்ணீங்கன்னா எங்களுக்கு எப்படி தெரியும், இங்கே போய் ஸ்டான்லிலையோ அப்போலோலையோ ஒரு டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் போனப்போ அந்த டாக்டர் வந்து நீங்கள் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும். தென் ஹீ ஸ்ட்ரிப் மீ, ஹீ இன்ஸ்பெக்டட் மீ. அதுக்கப்புறம் அவர் சைன் போட்டு எழுதி கொடுத்து அதை நான் கொண்டு போய் இந்த டைரக்டர்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த நோட்டிஃபிகேஷனில் ஆணிலிருந்து பெண்ணாக மாறினான்னு வந்துச்சு. இத்தனைக்கும் ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இன் ரியல் லைஃப் இட் வாஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட். அந்த படத்தில் காமிச்சதை விட இன்னும் டிஃபிகல்ட் தான். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, தெர் இஸ் லாட் ஆஃப் இக்னரன்ஸ். அவங்க வந்து வேணுமென்னே அப்படி பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரல. இன் ஜென்ரல் தே ஆர் கேர்லெஸ் அண்ட் தே ஆர் இக்னரண்ட். அந்த இக்னரன்ஸும் கேர்லெஸ்னஸும் எனக்கு வந்து கேப்சர் பண்ணணும்னு தோணுச்சு அந்த படத்தில். ஸோ தட் வாஸ் தியர் டைம். இப்போ ஜென்ரலாக இந்த திருநங்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்குனது இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிறத வச்சு உருவாக்கி அதை பல பேர் பயனும் படுத்துறாங்க இல்லையா. இந்த படத்துல அந்த ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது உங்க முகமே ஆல்மோஸ்ட் மாறுது. இல்ல நான் பெண்ணா தான் நான் ஐடென்டிஃபை பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னு. இப்போ நம்ம சமுதாயத்திலேயே ஓவரால் ஈவன் நிறைய இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருக்கிறவங்களுக்கே இதை சார்ந்து பல குழப்பங்கள் இருக்கு. இப்போ இது ஒரு கியூரியாசிட்டி ஒரு பக்கம்
புரியாமல் இருப்பது, ஜெனுவனா சென்சிட்டிவா நான் இருந்தாலும் இருக்கணும்னு நினைச்சாலும் கூட எனக்கு ஆனா புரியலையேன்ற ஒரு ஐடியா இருக்குல்ல. ஸோ மேபி குட் யூ ஜஸ்ட் குவிக்லி எக்ஸ்பிளைன், இப்போ ஒரு டிரான்ஸ் உமன் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஒரு திருநங்கைன்ற ஒரு வார்த்தையை நீங்க உங்களை அடையாளப்படுத்திக்க விரும்பாததுக்கான காரணமும், ஒரு பெண் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த நுவான்ஸ் பத்தி கொஞ்சம் பேச முடியுமா? என்னுடைய புரிதல் வந்து டெஃபினட்டா இன்ஃபார்ம்டு பை வெஸ்ட். ஏன்னா அவங்க ஏன்னா நான் அங்கே போய் டிரான்ஸ்ஜெண்டர் ஆனது அங்கே தானே. ரைட். இப்போ வெஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செக்ஸ், ஜெண்டர் இது ரெண்டையும் அவங்க டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. நம்ம வந்து இப்போ ஃபார்ம்லலாம் செக்ஸ் இருக்கும், சில இதில் சில ஜெண்டர் இருக்கும். நம்மளுடைய பேசிக் இது என்ன, செக்ஸ்னாலும் ஜெண்டர்னாலும் எல்லாம் ஒன்று தான். செக்ஸ் இஸ் வாட் பயாலஜிக்கலி யூ ஆர், ஜெண்டர் இஸ் வாட் யூ திங்க் யூ ஆர். இப்போ வந்து ஒரு குழந்தை ஆணா பிறந்திருக்கு, ஆனால் அந்த குழந்தை வளரும்போது தன்னை பெண்ணாக நினைக்குது அப்படின்னா we call them transgender. அவங்களோட ஜெண்டரில் ஏதோ ஒரு மாற்றம் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் வாட் they transition into, ரைட், அதுதான் முக்கியமான கேள்வி. வாட் they get into in the end. The West thinks அவங்களோட ஜெண்டர் வந்து உமனாக தான் மாறுது. இட்ஸ் as simple as that. ரைட். ஸோ இப்போ என்கிட்ட யாராவது கேட்டாங்க டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஒரு இடமே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அது அவங்களோட தாட். ரைட். அது அகெயின் அந்த நுவான்ஸ் எல்லாம் இங்கே இது பண்ண முதல்ல ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் வரட்டும், அப்புறம் நுவான்ஸுக்கெல்லாம் போவோங்கிறனால தான் இங்கே பெருசாக அதை பற்றி யாரும் பேசுறது. அந்த மாதிரி நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா இங்கே நம்ம சூழல்ல இதை பத்தி நம்ம பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க ரொம்ப வெஸ்டால இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு வரும்பொழுது இந்த கதை நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு கதை. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளே அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற பிரச்சனைகள் தான் வித்தியாசமா இருக்கு. சோ இங்க ஒரு டிரான்ஸ் உமன் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ராங் ஆகணும்ன்ற ஒரு ஆசையோட அவங்க எப்படி இந்த சொசைட்டில அங்க பிழைக்கிறது மரியாதையோட அப்படின்னு. சோ அதை நம்ம நெகேட் பண்ற மாதிரி ஆயிருமா திருநங்கைன்ற வார்த்தை வேணாம்னு சொல்லும்போது? சோ இது பத்தி என்னோட தாட் என்னன்னா, we should let people decide what they want to be. இப்போ 2014ல சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த நால்சா ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த தேர்ட் ஜெண்டர்ங்கிற கான்செப்டே இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. அதோட ஐ திங்க் அதோட ரீசனிங் என்ன அப்படின்னா, இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் மெயின் ஸ்ட்ரீமை விட்டு வெளியே தான் ரொம்ப நாளாக இருக்காங்க. அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்லி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தரணும். இப்போ அது தரதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ நான் வந்து தேர்ட் ஜெண்டர்னு மார்க் பண்ணுறேன்னு வைங்களேன், அதுக்கான சில இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இப்போ 1% ஹரிசான்டல் ரிசர்வேஷன் கர்நாடகா கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது தேர்ட் ஜெண்டருக்கானது. நீங்கள் அந்த கார்டில் தேர்ட் ஜெண்டர்னு போடலாம், உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் கிடைக்காது. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பாலிசி மேக்கிங்க்கு தான் அந்த ஒரு தேர்ட் ஜெண்டர் கேட்டகரிங்கிறத 2014ல் அவங்க இது பண்ணாங்க. ஸோ தட் அஃபிஷியலி அவங்கள உள்ளே கொண்டு வருவாங்க. அது ஒன்று. அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட செகண்ட் ஹாஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் இண்டிவிஜுவல்ஸ் ரைட் டு ஐடென்டிஃபை தியர் ஜெண்டர். இப்போ நீங்கள் போய் என்னோட ஜெண்டர் உமன் அப்படின்னு அந்த உங்கள் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, constitutionally there is fundamental provision. Nobody can question you, right? அந்த தேர்ட் ஜெண்டர் உருவானதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. அட் த சேம் டைம் பட் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்ட் ஜெண்டர் அப்படிங்கிறதே ஒரு தேவையில்லாத என்ன பொறுத்த ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். as I said, I come from West, so I understand the need for அந்த தேர்ட் ஜெண்டர். இது ஆனால் அது இல்லை, எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்கிற என்ன மாதிரி சில பேர், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த ரிசர்வேஷன் தேவையில்லாமல் இருக்கலாம், எனக்கு அந்த டேக் தேவையில்லாமல் இருக்கலாம், எனக்கு அந்த திருநங்கைங்கிற வார்த்தை மேலே பெரிய பிடிப்பு இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லாமல் இருக்கும்போது என்ன உமனாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதான் அந்த தட் இஸ் தி கான்செப்ட். அதாவது இது அழிச்சிட்டு அது இல்லை, அதுவும் இருக்கலாம் இதுவும் இருக்கலாம்ங்கிறதா என்னோட தாட் ப்ராசஸ். ஓகே. அண்ட் இந்த படம் ஆஃப்கோர்ஸ் யூஸ்வலி இந்த ரெஸ்ட் ரூம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்பவுமே அது ஒரு டாப்பிக்காக வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இந்த டாபிக் வந்தாலே அதுக்கான தீர்வா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? Again, I want to borrow something from the West, which is இப்போ எல்லா கார்பரேட்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் நியூட்ரல் ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து ரொம்ப காமனாக வந்துடுச்சு. அப்போ வை டு யூ வாண்ட் டு ஐடென்டிஃபை? ஏன்னா கதவை சாத்திட்டா உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. அப்போ என்ன ப்ராப்ளம்? இப்போ எல்லா ரெஸ்ட் ரூமும் ஜெண்டர் நியூட்ரல் ரெஸ்ட் ரூமாக ஆக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது என்ன பிரச்சனைனா, we have a lot of body issues ourselves. நம்ம பாடியை பற்றின பல தப்பான புரிதல்களும், அதை பற்றி நிறைய என்ன சொல்கிறது, அதை இதை வச்சு என்ன சொல்கிறது, ஒரு போர்வைக்குள்ளேயே மறைச்சு வச்சு வந்ததுனால
அந்த விஷயத்து அதுலேருந்தே நம்ம இன்னும் வெளியில் வராத போது இப்போ ஜென்ரல் நியூட்ரல் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் எவ்வளவு பாசிபிள்னு எனக்கு தெரியல. அதாவது ப்ரைவேட்டில் ஈஸிலி பாசிபிள். அமேசான் இந்தியாவிலலாம் ஜென்ரல் நியூட்ரல் ரெஸ்ட் ரூம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. நான் அங்கே ஒர்க் பண்ணும்போதே ஜென்ரல் நியூட்ரல் ரெஸ்ட் ரூம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதை பப்ளிக் ஸ்பேசஸில் எப்படி பண்ணுறது, ஒரு ப்ராடர் யூனோ இதுக்கு எப்படி கொண்டு வருதுன்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஐ திங்க் தேர் ஆர் ஆன்சர்ஸ் டு ஆல் ஆஃப் திஸ். உங்கள் படத்தில் அதர்வைஸ் வெல் மீனிங் விமனாக நம்ம நினைக்கக்கூடிய சில பெண்களுக்கே அது ஒரு மாதிரி இல்லை, எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்ற ஒரு காட்சியா இருக்கு. பட் the thing is I understand where they are coming from. To completely reject அவங்களோட claim, that is also is unreasonable. அது நமக்கு இது நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அதுவும் இத்தனை நாள் நான் ஆனா பார்த்த ஒருத்தன் டக்குன்னு எனக்கு அது அவன் எப்படியோ இருந்துட்டு போறான், என்னோட இதுக்குள்ள வராத அப்படிங்கிறது தான் அவங்களோட இது. I do see the logic in that argument. ஆனா என்ன பிரச்சனைனா இப்போ அது பொண்ணா மானதுக்கு அப்புறமா அவர் எப்படி வந்து ஒரு மேல் ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் போக முடியாது. ஸோ as an administration, அங்கதான் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் பாலிசி மேக்கிங்க்கும் ஒரு முக்கியமான ரோல் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதே ஸ்கூலில் அவங்க வந்து மேல் ரெஸ்ட் ரூம், ஃபீமேல் ரெஸ்ட் ரூம், ட்ரான்ஸ் ரெஸ்ட் ரூம்னு பண்ணாமல் மேல் ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஃபீமேல் ரெஸ்ட் ரூம் இருக்குது, அது எல்லாம் ஜென்ரலாக யூஸ் பண்ணிக்கோங்க. தெர் இஸ் அ ஜெண்டர் நியூட்ரல் ரெஸ்ட் ரூம், எனிபடி கேன் யூஸ்ன்னு சொன்னால் அந்த டிரான்ஸ்ஜெண்டருங்கிற டேகும் என் மேலே வராது. அதே சமயத்தில் எனக்கு நான் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் என்னுடைய வேலைகளை செய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அதில் இருக்குது. புரியுது. இப்போ நம்ம பெண்களை பற்றி பேசணும். இப்போ ஆண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொசைட்டியில் எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மிக்ஸ் இருக்குது. எப்படின்னா ஒரு பக்கம் ஆண்கள்லேருந்து பெண்களாக டிரான்சிஷன் பண்ணவங்களை பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு எதிர்ப்பும் அருவருப்பும் காட்டக்கூடிய ஒரு மனநிலை ஒன்று இருக்கு. பட் அதே மனநிலைக்குள்ள அவங்கள செக்ஷுவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையும் இருக்கு, which has always struck me as a very strange sort of coexistence of these qualities. இல்லையா? ஏன்னா நீங்க எதை பார்த்து நீங்க விருப்பப்பட மாட்டீங்களோ அதை நீங்க செக்ஷுவலைஸ் பண்ண மாட்டீங்கன்னு தான் நம்ம நினைப்போம். பட் நீங்க இதையும் பண்றீங்க, பண்றீங்க, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? I still think it's very interesting. என்னோட தாட் என்னன்னா, பெர்வர்ஷன் இஸ் prevalent. ரைட்டா? இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு டிரான்ஸ் பர்சனை பார்க்குறாங்க, பார்த்து நம்ம சகோதரியாக இருப்போம், இல்லை நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு ஓப்பனாக பப்ளிக்கில் அவங்க அந்த இதை கொண்டு வராமல் இருக்காங்க. ஏன்னா மற்றவங்க வந்து இப்படி ஒரு பர்சன் கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற அந்த ஒரு தாட், என்னுடைய ஓரியன்டேஷன் பற்றி அவங்க சந்தேகப்படுவாங்களோ அப்படின்னு ஒரு தாட்டு. இப்போ சப்போஸ் நான் வந்து அதை பண்ணலை, which is the reason why I think இதை வந்து ஏத்துக்காத அந்த ஒரு மனப்பான்மை பெருசா இருக்கு. ஆனா டீப் டவுன் செக்ஷுவல் பர்வர்ஷன் ஆஃப் ஆல் சார்ட்ஸ் அது வந்து it is always there. In all honesty, when I was a boy, I've experienced similar things from people I have known, some distant relatives and all that. There is always some kind of things going on and you actually know who they are. And அதை பற்றி இப்போ பேச முடியாது விரிவா, பட் there is always some kind of sexual perversion. நம்ம வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற சில பேத்துக்கு இருந்து கூட அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வரும்போது நம்மளுக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு என்ன அதான் நான் சொல்ல பாருங்க, அது ஒரு முகத்திரை, நான் வந்து நல்லவன்னு காமிக்கிறதுக்கு. ஆனால் பெர்வர்ஷன் அது ரொம்ப டீப்பாக எல்லாத்துக்கிட்டையும் இருக்குங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. I probably want to just go back a bit to ஒரு குட்டி விஷயம் we were talking about. How அந்த ஒரு அட்டென்ஷன், ஒரு பெர்வர்ட்டட் அட்டென்ஷன் கிடைக்கும் பொழுதும் ஒரு பெண்ணாக ஒரு வேலிடேஷன் எனக்கு ஃபீல் ஆகும் சில இடங்கள்லன்னு சொல்றீங்க. ரைட். நீங்க அதை ஓவர் கம் பண்ணணும்னு நினைச்சிங்களா? ஏன்னா அது ஒரு பாசிட்டிவ் அட்டென்ஷன் இல்லைன்றது உங்களுக்கு ஆன் சம் லெவல் தெரியும். பட் அதான் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் த ஹியூமன் மைண்ட் தான் சொல்லணும், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சில சமயங்கள் நமக்கு வந்து யாரும் நம்மளை பெண்ணா பார்க்க மாட்டாங்களோன்னு ஏங்கிக்கிட்டே இருக்கும்போது அதை பெண்ணா பார்க்குறாங்க. ஆனால் அது திரும்ப அது கொஞ்ச நேரம் அது இது ரிப்பீட் ஆகும்போது அது எதுக்காக அவங்க பெண்ணா பார்க்குறாங்கன்னு தெரியும் போது நம்ம வந்து இவ்வளோதானா அப்படின்னு நம்மளுக்கு அது தோணும். ரைட். அண்ட் it has happened
ரிப்பீட்டட்லி டு மீ. அதாவது நம்ம ஒரு தடவை தான் அப்படி நடக்குதுன்னுலாம் இல்லை. அது அந்த ஒரு தடவை நடந்ததுக்கப்புறம் ஓஹோ இனிமே நம்ம வந்து இதை பற்றி யாராவது இந்த மாதிரி பேசினாங்கன்னா டக்குன்னு அப்படின்னு நிறுத்திடணும். ஆமாம், ஃப்ளாட்டர் ஆகக்கூடாதுன்னு நம்ம வந்து புத்திக்கு சொல்லிட்டே இருப்போம், மனசு கேட்காது. ஸோ தட் இஸ் தி காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ நான் கூட நிறைய பேர்த்துட்டு கேட்டிருக்கேன், அதாவது அவங்க வந்து இது எனக்கு கஷ்டம், இது எனக்கு கஷ்டம், இது எனக்கு கஷ்டம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அதே தான் திரும்ப 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 அதை செய்வாங்க. நாட் ஜஸ்ட் இந்த செக்ஷுவல் இதில் மட்டும் இல்லை. இப்போ நீங்க சொல்றது என்னால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ சில டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கிறவங்க எக்ஸாக்ட்லி அவன் அடுத்த வாட்டி பண்ணா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தே ஆர் தேர். அப்புறம் இந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னு சொல்றோம் எனக்கு. ஸோ அந்த மாதிரி அகெயின் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் தி ஹியூமன் மைண்ட் தான் சொல்றாங்க. இப்போ இந்த படத்துல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைனமிக் என்ன அப்படின்னா, எவன் ஒருத்தன் வந்து இந்த டிரான்சிஷனுக்கு சப்போர்ட் பண்றானோ, இதை அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறானோ, அவன் பண்றதுக்கான காரணமே கொஞ்சம் ட்விஸ்டடாகத்தான் இருக்கு இல்லையா? ஸோ ஆதரவு கொடுக்குறான்னு நினைச்சு இவனை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அவன் ஆதரவு கொடுக்கறதுக்கான காரணமே ஓகே இந்த ஓக் கும்பல் கிட்டே இருந்து எனக்கு சப்போர்ட் வரும், எனக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். அகைன் இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து எடுத்த ஒரு டோட்டலி. பிகாஸ் இப்போ நம்ம வந்து நிறைய அந்த கார்ப்பரேட்ஸ் பார்க்குறோம். கரெக்டாக அந்த ஜூன் அந்த மந்தில் மாத்திரம் ப்ரைட் மந்த்து நம்ம இது போடுவான், என்ன சொல்கிறது, அந்த அந்த ரெயின்போ ஃப்ளாகை இது போஸ்ட் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. கிரவுண்ட் லெவலில் அவங்க வேறு ஏதாவது பண்ணுறாங்களா? டிரான்ஸ் மக்கள் இப்போது எல்ஜிபிடிக்யூ மக்களை பற்றின அறிவும் அதை இன்க்ளூசிவாக அது இது பண்ணுங்கிறது 2019 அந்த ரைட்டிங் டவுன் ஆஃப் 377 டெல்லி சுப்ரீம் கோர்ட் டிட் தட். அதுக்கப்புறம் தான் அந்த இது வருதுன்னு வச்சுக்கோம். Transgender people have been part of our existence for decades. இல்லையா? உங்களுக்கு உண்மையாக நம்ம வந்து இன்க்ளூசிவாக இருக்கணும், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருந்தா எவ்வளவோ பண்ணியிருக்கலாம், ரைட்? அதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ வந்து அது அந்த டாபிக் வந்து இதில் கொஞ்சம் நல்லா பாப்புலர் ஆகுது. இதை பற்றி பேசுனா நம்ம பிராண்டுக்கு வந்து ஏதாவது ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போகிற நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. இந்தியாலையும் வெஸ்ட் எல்லா இதுலையும் டோக்கனிசம் மாதிரி தான் எல்லாரும் அதை தான் பண்ணுறாங்க. And a commentary on such mentality was that character. இப்போ உங்க film வந்து one of the things you said was இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்க கூடாது, ட்ரையா இருக்க கூடாது, நிறைய பேர் போய் சேரணும்னு. பட் you know for a fact that இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமாக பார்க்க போறது கிடையாது இல்லையா? இது ஒரு parallel movement ஆக தான் இருக்க போகுது, ஃபெஸ்டிவல் ஃபில்ம் ஆக தான் பார்க்கப்படும் அப்படின்னும் பொழுது அது உங்களுடைய நோக்கங்களுக்கு how does that tie in with your objective is to make it mainstream to reach as many people as possible? Yeah. So இப்போ இந்த படம் எழுதுறதுக்கு முன்னாடி I was trying to think, இது வந்து ரெகுலர் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் உள்ள அந்த படமாக எடுக்கணுமா, இல்லை இந்த மாதிரி ஒரு இது ஃபெஸ்டிவல்க்கெல்லாம் அனுப்பிச்சு அதில் அக்செப்டன்ஸ் எல்லாம் இது அப்படின்னு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போது ஒருவேளை இது கமர்ஷியலாக வரும்னு நினச்சி நான் சில கமர்ஷியல் விஷயங்கள்லாம் சேர்த்து ஒரு இதெல்லாம் பண்ணியிருந்தேன்னா there's a high probability it would not have come. ஏன்னா கோர் தீம் அந்த மாதிரி, நான் எடுத்துக்கிட்ட அந்த தீம் அந்த மாதிரி தான். I personally don't think, again with my extremely limited knowledge, right, இந்த ஒரு கோர் தீம் இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிற தீமை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா அது ஒரு டீசெண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த அதோட நாவல்ட்டியோட அதோட நுவான்ஸோட எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா there are certain things நான் வச்சு தான் ஆகணும், ரைட்? அப்போ எனக்கு தெரியும் இது கமர்ஷியலாக ரீச் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு. அதே சமயத்தில் ஒரு சீரியஸ் ஃபில்ம் மேக்கராக ஒரு 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 இந்த படம் வந்து ஒரு சீரியஸான ஒரு நல்ல படம்னு காமிக்கிறேன்னா என்னோட அப்போ 2020 நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, சரி ஒரு 4-5 அவார்டு வாங்குச்சு பெரிய பெரிய ஃபிலிம் ஃபெஸ்டிவல், சின்ன சின்ன ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட இல்லை, இஃபி, கோவா, கிளாஸ்கோ, அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இதுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடச்சிதுன்னா, இந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இதை வந்து ஓடிடியிலையாவது போடும்போது நல்ல படம் எல்லாரும் சொல்கிறாங்களே நிறைய வந்து பார்ப்பாங்கங்கிறது என்னோட தாட்டாக இருந்துச்சு. இப்போது நான் நினச்ச ஒன்று நடந்துச்சு, விச் இஸ் ஐ காட் ஆல் தி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் விச் எவர் ஐ வாண்டட். இன்னொன்று நடக்கலை, என்னென்னா டைரக்ட் ஓடிடிக்கு என்னால் போக முடியல. பிகாஸ் இப்போ ஓடிடியோட நிலைமையே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அவங்க வந்து பேசினோம். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் Amazon Prime when I was in Seattle to the VP of, I was reporting into the VP of acquisitions. Okay. அவரு ஃபார்வர்ட் பண்ணி நான் உள்ளுக்குள்ளே இருக்கேன். He pointed me to the VP of acquisitions in India. அவங்க இது இந்தியன் படம், அதனால் அவங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிளியராக ஒரே நான் பெருசாக எழுதினதுக்கு ஒரே பதில், நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ தான் வந்து எனக்கு இன்னுமே எனக்கு இப்போ தோணுது, நான் வந்து அந்த ரெண்டாவது விஷயம் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. நான் நினச்சது, அதாவது
ஒரு 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 குரூப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு இது போய் சேரணும். அவங்க ஓடிடியில் நல்ல படம் பார்க்க விரும்புகிற ஆடியன்ஸு. ஏன்னா அந்த அரவுண்ட் அந்த கோவிட் சமயத்தில் அது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்களையாவது ரீச் பண்ணிடலாம் நான் நினச்சேன். அந்த இது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ ஐ எம் சம்வேர் இன் பிட்வீன். பட் ஐ எம் ஸ்டில் தேங்க்ஃபுல் ஓர் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா இப்போ இந்த படம் வந்து தியேட்டரில் வருது அப்படிங்கிறங்காட்டிக்கு தான் இவ்வளோ ப்ரொமோஷன் நாங்கள் புஷ் பண்ணினோம், இவ்வளோ ப்ரெஸ் ஷோ பண்ணினோம், இதெல்லாம் பண்ணோம், இவ்வளோ இன்டர்வியூஸ் நடக்குது. இப்போ டேரெக்டாக யாருக்கும் தெரியாமல் இது வந்து ஓடிடியில் வந்துருந்துச்சுன்னா மேபி நான் எதிர்பார்த்த அளவுக்கு கூட ஆடியன்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. ரைட்? ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இது ஃபெஸ்டிவல்னு ஒரு டேக் இருக்குது, அவார்ட் ஃபிலிம்ங்கிற மாதிரி ஒரு டேக் இருக்குது. இதனால ஜென்ரல் ஆடியன்ஸ் வருவாங்களா என்னென்னா ஐ டோன்ட் நோ. ஐம் ஹோப்பிங். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த நிறையா படங்கள் வந்து கான்டென்ட்லேயே ஓடி இருக்கு. இப்போ வாழை ஆகட்டும், கொட்டுக்காளி ஆகட்டும், இல்லை லப்பர் பந்து ஆகட்டும். ஆப்வியஸ்லி என்னோட கான்டென்ட் வந்து இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி வாழை ஒரு சோஷியல் இஷ்யூவை எடுத்து அதில் அரவுண்ட் தட் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவங்க கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி கொட்டுக்காளி ஒரு சோஷியல் இஷ்யூவை எடுத்து அதில் அவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொண்டு வந்தாங்களோ, தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் தி ஆடியன்ஸ். நானும் ஒரு சோஷியல் இஷ்யூ, ஜஸ்ட் தட் இந்த என்னோட கேஸில் அந்த சோஷியல் இஷ்யூ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பற்றின இஷ்யூ. அது எப்படி ஒரு சினிமேட்டிக்காக ஒரு ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்குமோ, ஐ பர்சனலி ஃபீல் தட் இஸ் ஹவ் த மூவி ஹேஸ் கம். ஸோ ஐ வுட் லவ் ஃபார் ஆடியன்ஸ் டு கம் டு தி தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் ஆர் மூவி. நீங்கள் சோஷியல் இஷ்யூ அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அஃப்கோர்ஸ் யூ டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். அதில் படம் எடுப்பதும் ஒரு விஷயமாக நீங்கள் இப்போ பண்ணியிருக்கீங்க இல்லையா, நடிப்பதும் கூட. இந்த ஹவு சீரியஸ் ஆர் யூ ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் கோயிங் ஃபார்வர்ட்? இது ஒரு என்ன சொல்றது, ஒரு பேஷன் ப்ராஜெக்டாக வந்து அதுக்கப்புறமா நீங்கள் இதில் சஸ்டெயின் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் வில் யூ வாண்ட் டு மேக் ஃபில்ம்ஸ் அபவுட் திஸ் ஸ்பெசிஃபிக் டாபிக் மெனி டைம்ஸ் ஓவர், ஆர் டு யூ see yourself branching out into other spaces? Yeah, now that நிறைய பேர் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, நீங்கள் நல்லா டைரக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னதுனால I'm now like a little bit அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸோ I've been wanting to explore a little more. திருப்ப இதே விஷயத்தை பற்றி பேசினா எப்படி படங்களுக்கு ஃபெஸ்டிவல் ஒரு டேக் வருதோ, அது மாதிரி இவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு ஃபிலிம் மேக்கர் இந்த தான் அவங்களுக்கு தெரியுங்கிற ஒரு டேகும் வரும். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு வந்து வேறு தீம்ஸை வந்து அப்ரோச் பண்ணணுன்னு இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதை பிச்சும் பண்ணிட்டேன். இது வந்து 1920s நடக்கிற மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிம். அந்த காலத்தில் நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றின ஒரு ஃபிலிம். இதுக்கும் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு படம். ஐ திங்க் இட் இஸ் as interesting as அந்த கான்செப்டாகவே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். I generally see the value in people who transition doing so many different things, right? Because the whole idea is to normalize that. That's true. இதுதான் அப்படின்ற அந்த பாக்ஸ் குள்ள அடைக்காம இப்போ ஆனா மெயின் ஸ்ட்ரீம் குள்ள இது எப்படி மாத்துறது? உங்களுக்கு what bright ideas do you have about that? I think தேஷன் நீங்க பேரன்பு பாத்தீங்களா? அது பிடிச்சதா உங்களுக்கு? பேரன்பு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ வந்து எந்த மாதிரி படங்கள் நல்ல அப்ரிசியேஷன் வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, as well வாழை has done well. அதே மாதிரி லப்பர் பந்து இஸ் டூயிங் வெரி வெரி வெல். ஸோ நல்ல கான்டென்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் ஹியூமரோடையும் கலந்து கொடுத்தா நல்லா வருங்கிறது லப்பர் பந்துலேருந்து நம்மளுக்கு புரியுது. அதே வாழை ஒரு ஸ்ட்ராங் இமோஷனல் கான்டென்ட்டு ப்ளஸ் மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு நேம் இருக்கிறதுனால அதுவும் இதாகுது. ஸோ தட் இஸ் ப்ராப்ளி வாட் ஐ வுட் வாண்ட் டு ட்ரை. ஒன்று, am I able to ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்டரையோ ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஆக்டரையோ இல்லை எஸ்டாப்ளிஷ் ப்ரொடக்ஷன் ஹவுஸையோ கன்வின்ஸ் பண்ணி என்னால் படம் எடுக்க முடியுமா? தட் இஸ் ஒன் ஃபர்ஸ்ட் திங். இல்லை, நான் ஸ்பெசிஃபிக்காக என்ன கேட்டேன் அப்படின்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கதைக்குள்ள எப்படி ஒரு டிரான்சிஷன் ஆனவங்களுடைய ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளை எப்படி அந்த கதைக்குள்ள வர வைக்கிறது, அந்த மாதிரி படங்களுக்குள்ள. ஸோ ஏன்னா அது நடக்காத வரைக்கும் இட்ஸ் ஸ்டில் கோயிங் டு பி a fight இல்ல? ஆமாம், தட் இஸ் ட்ரூ. எப்படி அது கார்கில் எப்படி பண்ணாங்க அந்த ஜட்ஜ் கேரக்டர், அந்த மாதிரி தான். ஸோ யூ கிரியேட் அன் ஈகோசிஸ்டம் ஆஃப் ஆக்டர்ஸ் ஹூ டூ ஆல் தீஸ் ஸ்மால் பட் ஸ்ட்ராங் ரோல்ஸ். இப்போ வந்து எப்படி there is absolutely no reason why ஒரு ரெகுலரான ஒரு படத்தில் ஒரு பர்டிகுலர் கேரக்டர், ஒரு இம்பார்ட்டன்ட்னா என்ன, தெரியற மாதிரி ஒரு கேரக்டர், சும்மா அங்கங்கே போகிற மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை, ஒரு இன்ஸ்பெக்டராவோ ஒரு டீச்சராவோ ஒரு ஃப்ரெண்டாவோ ஒரு ட்ரான்ஸ் பர்சனையோ they can cast them. Once you create that ecosystem of actors, then உங்களுக்கு தெரியும் யார் இதில் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு.
அவங்க ரிலேட்டிவ்லி தே நோன் ஃபேஸ் ஆனதுக்கு அப்புறமா தென் யூ கேன் ஆக்சுவலி ஹேவ் பர்டிகுலர் ஸ்டோரி ஜஸ்ட் அரவுண்ட் தெம் பிகாஸ் நவ் யூ ஹேவ் அந்த உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வந்துருச்சு, அவங்க நல்லா நடிப்பாங்கிற ப்ரூஃப் வந்துருச்சு, நல்லா அவங்க ஃபேஸ் தெரியுங்கிற ப்ரூஃப். முதல்ல எங்கேருந்து வர வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்க கதை எழுதும் பொழுது ரைட் இந்த கதைக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கேரக்டர் ஒரு கான்ஷியஸ் இன்க்ளூஷன் அப்படி பண்ணி ஆகணும். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்ற கேள்வியை விட ஏன்னா நம்மளுடைய ஆட்டோமேட்டிக் பயஸே ஆண்களையும் பெண்களையும் சார்ந்து இருக்கிறதுனால we keep categorizing them into these roles. ஸோ அண்ட் அப்படி எழுதுகிற டிரான்ஸ்ஜெண்டர் ரோல்ஸில் தயவு செஞ்சு மேல் ஆக்டர்ஸை காஸ்ட் பண்ணக்கூடாது, அதனுடைய தாழ்மையான வேண்டுகோள். பிகாஸ் அது வந்து நான் அது சொன்னப்போ பரத்வாஜ் சாரோட இன்டர்வியூவில் அது சொன்னப்போ கூட யாரோ ஒருத்தர் இது போட்டிருந்தாங்க, காமெண்ட் போட்டிருந்தாங்க, அப்படிலாம் கிடையாது, ஆக்டர் இஸ் அன் ஆக்டர், நடிப்பு தெரிந்திருந்தால் யாரெல்லாம் அதை பண்ணலாம் அப்படிங்கிறது அது வந்து பொதுவாக உண்மைதான். ஆனால் இவங்களுக்கு இருக்கிற ஸ்பேஸே கம்மி, அவங்களுக்கு எழுதுகிற ரோல்ஸே ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ரோல்ஸையும் நல்லா நடிக்கிறாங்க, இவங்களுக்கு ஸ்டார் பவர் இருக்குங்கிறதுக்காக ஒரு மேல் ஆக்டர் வச்சு எடுத்தா அந்த ஸ்பேஸையும் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடும். ஸோ ஐ திங்க் கான்ஷியஸாக அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும், நல்லா வருவாங்க. வாய்ப்பே கொடுக்காம how do we expect people to come, right? அப்புறம் கேட்டா சொல்றது அவங்க இது பண்ண வேண்டியதானே, எதுக்கு பிச்சை எடுக்கிறாங்க, இந்த ஸ்பேஸ் அதான் ஸ்பேஸை கிரியேட் பண்ணாம வாய்ப்பு கொடுக்காம அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா அதுக்கான அந்த கன்சிடரேஷன் எதுவும் பண்ணாம திரும்ப அவங்கள வந்து பிச்சை எடுக்கிறாங்க, இந்த தொழில் பண்றாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டுறதுல என்ன நடக்க போதேன்னு தெரியலையா. உங்களுக்கு நல்லா இருக்கும் நியூஸ் போடுறதுக்கும் இதுக்கும் நல்லா இருக்குமே தவிர ஃபண்டமெண்டலா எதுவும் சேஞ்ச் ஆகாது. சமிக்தா, நன்றி இந்த கான்வர்சேஷனுக்கு. I wish you the very best with your life and with this film and any other films you go on to make. Thank you so much. Thank you so much for this opportunity.